ஸோ டிஆர்எஃப் வெற்றிகரமாக செக் போஸ்ட் ரிக்வஸ்ட் பண்ணிச்சு. 6 மணிக்கெலாம் செக் போஸ்ட் க்ளோஸ் ஆகிட்டுக்கு. ஸோ இந்த ஆழ்வார் டேமோட அழகை பார்க்குறீங்களா? இப்போ இங்கே பாருங்க, கொளுத்துதான் வேற மாதிரி வேற மாதிரி வேற மாதிரி. லேட்டா வந்தாலும் லேட்டஸ்ட் வரும். இவன் வேற என்னை ரொம்ப டார்ச்சர் பண்றான்டா. முதல்ல டேப்லாம் டேப் போடு. சரி டேப்லாம் டேப் யார் இருக்கு? ஏன் டெப்லான் டேப் எங்க? டெப்லான் டேப் எடுத்து இல்லையா? டெப்லான் டேப் எடுத்து இல்லையா? ஏட்ரா ஏதோ எவ்வளவு தூரம் உள்ள இருக்கு? கலட்டி நான் எடுத்து தரேன். இது கலறது உனக்கு 2 ஆளு. இக்கடா இத்தனை. சலோ ஹாய் சலோ. என்னடா இது? எர்ரா 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 எர்ரா. A few moments later. ஸோ டிஆர்எஃப், ஸோ இதுதான் ஆலியார் டேம் வியூ. ஸோ பாருங்கள், கீழே இருந்து பார்க்கும்போது உங்களுக்கு ஒன்றும் அந்தளவுக்கு அழகாக தெரிஞ்சிருக்காது. ஸோ இந்த அழகை பாருங்கள். ஸோ இதோட ஒரு அழகு இருக்குது. மேலே டாப் வியூவில் போய் பார்த்தா உங்களுக்கு இன்னும் தெரியும். அந்த ஒரு அழகை காட்டுறேன் பாருங்கள். ஸோ டிஆர்எஃப் கரெக்டாக இப்போ தான் நம்ம வண்டி எடுத்துகிட்டு கிளம்புறோம். ஸோ செக் போஸ்ட் வந்து தாண்டி இந்த டெப்லான் டைப்லாம் போட்டு கேமரா ஒரு ரோல் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ உங்களுக்கு இப்போதைக்கு என்னால் கேமரா வீடியோஸ் பிடிக்க முடியல அந்த டேப் சுற்றி வரதை. ஸோ நான் உங்களுக்கு ரூமுக்கு போயிட்டு ஸோ உங்களுக்கு எப்படி இப்படி நாங்கள் கேமரா சுற்றி வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் காட்டுறேன் பாருங்கள். ஸோ இப்போ கொஞ்சம் பயப்படாமல் போகலாம், ஏன்னா நம்மளுக்குள்ளே எந்த ஒரு டேமேஜும் ஆகாதுன்ற மாதிரி ஒரு நம்பிக்கை டேப் சுற்றி வச்சுருக்கோம். ஸோ கொஞ்சம் சேஃப்டியாக இருக்கும். வேற மாதிரி கிளைமேட் அற்புதமாக இருக்குது. மான்சூன் டைம் வேற மாதிரி கிளைமேட்டு. இங்கே பாருங்கள், வியூவை பாருங்கள். வாவ், சொர்க்கம் டே, சொர்க்கம் டே பசங்களா. வால்பாறை கிளைமேட் வேற மாதிரி இருக்கு. அவன் வரல ஏன் வரலன்னு சொல்லிட்டு வராமல் விட்டுறாதீங்க, அப்புறம் பின்னாடி வருத்தப்படுவீங்க. வாழ்க்கையை வாழணும்னா ஒரு டைம் ஆச்சு வால்பாறை வந்துடுடா டே. இங்கே பாரு, கிளைமேட்டு வேற மாதிரி இருக்கு. ஸோ பசங்க எல்லாம் முன்னாடி போயிட்டாங்க. முன்ன மாதிரியே தான் நடக்கும். நான் டேப்லாம் சுற்றி கரெக்டாக வாய்ஸ் வருதா இல்லைன்னு செக் பண்ணேன். ஸோ செக் பண்ணிவிட்டு நான் அதுக்கப்புறம் தான் கிளம்புனேன். பசங்களை முன்னாடி போக சொல்லிட்டேன். ஸோ நம்ம பின்னாடி கடைசியாக தான் போகிறோம். எங்கே போயிட்டுருக்கானுங்க என்னென்னலாம் தெரில. போனது போய் பிடிக்கணும். அதையும் இவனுக்கு விறுவிறுன்னு மேலே ஏறிடுவானுங்க. ஏன்னா இருட்டு கட்டுறதுக்குள்ளே மேலே போயிட்டு அவங்க கொஞ்சம் ஸ்டே பார்த்துட்டு அது இல்லாமல் 2-3 பிளேஸ்க்கு போகிற மாதிரி இருந்துச்சு. ஸோ அதனால் பசங்க மேலே எங்கே ஏறிட்டானுங்கன்னு தெரில. இங்கே பாரு, கிளைமேட்டு பாரு. இங்கே பாரு, எனக்கு தெரிஞ்சு 13th ஆர்பினில் பக்கமாக நிற்பானுங்கன்னு நினைக்கிறேன். இங்கே மங்கி ஃபால்ஸ் இருக்குது பாருங்கள். அந்த மங்கி ஃபால்ஸ்க்கு ஒரு டைம் ஆச்சும் போகணும்னு பார்க்குறேன். ஆனால் ஒரு டைம் கூட போக முடியல. ஏன்னா வந்த கிளைமேட் அப்படி கரெக்டாக டைமுக்கு அமைய மாட்டேங்குது. ஏன்னா இதுக்கப்புறம் உள்ளாரையும் அலோட் பண்ண மாட்டாங்க மங்கி வாட்டர் ஃபால்ஸ்க்கும். இங்கே அலோட் பண்ணாங்கன்னா மேலே போகிறது ரொம்ப கஷ்டம். ஸோ அதனால் நம்ம இன்னொரு டைம் வரும்போது கன்ஃபார்ம் அந்த மங்கி வாட்டர் ஃபால்ஸ்க்குள்ளே போய் பார்த்துருவோம். போகிற வழி அற்புதமாக இருக்குது டிஆர்எஃப். இந்த வால்பாறை வரும்போது நீங்கள் கேர்ஃபுல்லாக ட்ரைவ் பண்ணணும். அந்த டேர்னிங்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப க்ரூஷியலாக இருக்கும். அப்படின்ட்டு இருக்கும்போது பஸ் ஏறி வரலாம், லாரி ஏறி வரலாம். ஸோ முன்னாடி ஹார்ன் கொடுத்து இந்த கிராஸ் ஆகிடுனா முன்னாடி ஹார்ன் கொடுத்து அதுக்கப்புறம் கிளம்புங்க. எல்லாம் நேரம் வந்து சொல்லிடுவானுங்க. மழை டைமில் பிரேக் அடிக்கிறது ரொம்ப நிற்காது, வளவலன்னு இருக்கும். ஆய்ஸ் இங்கே பாருங்க, குட்டி வாட்டர் ஃபால்ஸ் மாதிரி போதா? இந்தாண்டாண்ணா வாட்டர் ஃபால்ஸ் கொண்டாண்ணா அறிகுறியே காணுமே. அடியிலேருந்து வருதாட்டுக்கு. ஸோ இந்த இடத்துல மட்டும் குதிக்கணும்னு நினச்சிடாதீங்க, உயிருக்கு உத்தரவாதம் இல்லை. ஏன்னா இது பார்க்க கம்மியான ஆழ மாதிரி இருக்குது. உள்ளார பார்த்தீங்கன்னா ஆள் அதிகமாக இருக்கும். அந்த நான் அடிச்சுட்டு போணுச்சுன்னா நிற்கவே நிற்காது, எங்கே கொண்டு போய் உடனே தெரியாது. பார்க்க ஆசையாக இருந்தால் ஆசை மட்டும் போட்டுங்க, அனுபவிக்க நினைக்காதீங்க இந்த இடத்துல, இந்த மாதிரி இடத்துலலாம். அதுக்கப்புறம் பின் விளைவு ரொம்ப அதிகமாக இருக்கும். பாருங்கள், டிஆர்கேவா வேற மாதிரி போடுங்க. மக்கள் தெரியுதா? இப்போ தெரியுதா? அவனும் 6 அடிக்கல, நானும் 6 அடிக்கல. 6 அடிச்ச நானும் சின்னதான். பட் ஆனால் அந்த இடத்துல ஒன்றுமே பண்ண முடியாது. குரூஷியல் கொஞ்சம் கேப் கூட இருக்கு. முன்னாடி நம்ம தான் பிரேக் அடிச்சோம். பெரிய வண்டியில் பிரேக் அடிச்சா நிற்கவே நிற்காது. நம்ம தான் சின்ன வண்டி தான் ஒதுங்கி ஒழுங்காக போய் ஆகணும். நீங்கள் பாட்டுக்கு உங்கள் தெனாவட்டில் வண்டி ஓட்டுனீங்க, அதுக்கப்புறம் வண்டி நீங்கள் ஓட்ட மாட்டீங்க. பாரு, வியூவை பார். இன்னும் மேலே ஆலயம் போனோம். மேலே இன்னும் டாப் வியூ போயிடும். 30 பாயிண்டோ சம்திங் 90 தெரில. அங்கே போனீங்கன்னா ஆலயம் டோட்டல் வியூ ஃபுல்லாக தெரியும். அற்புதமாக இருக்கும். நம்ம வேறு தனியாக போகிறோம். இந்த டைமில் வேறு புலி இருக்குன்றாங்க, சிறுத்தை இருக்குன்றாங்க. சிறுத்தை நம்ம மட்டும் இந்த பக்கம் அதிகமாக இருக்குது டிஆர்எஃப். அதுவும் இல்லாமல் ஏன்னா இந்த டைமில் 6 மணியோட செக் போஸ்ட் க்ளோஸு. ஸோ அதுக்கு மேலே செக் போஸ்ட் ஓப்பன் பண்ண மாட்டாங்க பாருங்க. ஸோ இங்கே நிற்க வேணாம், நீங்கள் டேரெக்டாக மேலே ஏறிட்டே இருங்க.
உங்களுக்கு ஒரு வியூ பாயிண்ட் இருக்குது. நீங்கள் வால்பாறை நீங்கள் ஃபஸ்ட்டு வரீங்கன்னா ஆலியா டேம் இருக்குல்ல, ஆலியா டேம் வியூ பாயிண்ட்டுக்குன்னு சொல்லிட்டு மேலே ஒரு பாயிண்ட் இருக்குது. அந்த பாயிண்டில் போய் நின்று டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். நடுவில் இந்த மாதிரி சின்ன சின்ன பாயிண்ட் தெரியுதுன்னு சொல்லிட்டு நீங்கள் என்ன வேஸ்ட் பண்ணிட்டு இருக்காதீங்க. ஏன்னா மேலே போனீங்கன்னா அற்புதமான வியூ பாயிண்ட் உங்களுக்கு காத்து கொண்டு இருக்கும். இது சும்மா சாம்பிள்ஸ் தான், இன்னும் மேலே போக போக அவ்வளோ அற்புதமாக இருக்குது. ஸோ ஒரு சின்ன வியூ பாயிண்ட் மாதிரி தான் இது. இங்கே பாருங்க, சின்ன சின்ன அருவி. ஐயோ அழகையா அழகையா, எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க, குட்டி குட்டியாக அருவி வருது பாருங்க. ஆக்சுவலாக நம்ம இவ்வளோ தூரம் மேலே ஏறி இருக்கோம். ஆனால் இவ்வளோ தூரம் மேலே இருந்து எத்தனை ஹேர் பேண்ட் ஏறி இருக்கோம் பார்த்தீங்கன்னா மொத்தமாகவே 4 ஹேர் பேண்ட் தான். இன்னும் இந்த 36 ஹேர் பேண்டில் எவ்வளோ அழகு இருக்குது தெரியுமா? வெயிட் அண்ட் சி. ஸோ இந்த மாதிரி பார்க்கும்போது சின்ன சின்ன அந்த அழகை வந்து ரசிக்கிற மாதிரி தூண்டும், இங்கே நிற்கிற மாதிரி. ஆனால் இங்கே மட்டும் நின்றாதீங்க, மேலே போய்கிட்டே இருக்குங்க. மேலே போய்கிட்டே இருந்தால் தான் உங்களுக்கு இந்த மொத்த அழகையும் ரசிக்கிற மாதிரி ஒரு வியூ பாயிண்ட் கிடைக்கும். இந்த ஆலியா டேம் அழகை காட்டுற பாருங்க. நான் நல்லா பண்றனோ இல்லையோ, ஆனா நீ நல்லா பண்ற. ஆனா ஏறி கட் பாத்து கட் பண்ணுன. இன்னைக்கு வால்பாறை கிளைமேட் எப்படி இருக்கு நீங்களே பாருங்க, அடிபொலியா இருக்கு. இன்னும் மேலேயே ஏறல. ஸோ இங்கேருந்து பார்க்கும்போது மொத்த அழகையும் இங்கேயே நிறுத்தி வச்சு பார்க்கணும் போல இருக்கு. இது சும்மா சாம்பிள் தான். ஏங்க வேற மாதிரி. ஸோ இது சும்மா சாம்பிள்ஸ் தான். இது 9th ஹேர் பேண்ட் தான். இன்னும் 31 ஹேர் பேண்ட் இருக்கு. ஸோ மொத்த அழகாக இருக்கு பாருங்க. ஸோ இங்கே பாருங்க, இந்த பியூட்டி ஆஃப் ஆலியா டேம் பார்த்துக்கோங்க. கிளைமேட் அடிபொலி, வேற மாதிரி வேற மாதிரி. கரெக்டாக வண்டி முட்டுற மாதிரியே போகுது பத்தியா. சொகடி இருப்பேன், கிளம்ப வேண்டிய நேரம் வந்துருச்சு. ஏன் சத்து நல்ல வேலை பண்ண பாரு. ஐயோ கடவுளே. ஸோ கிளம்புற அவசரத்தில் பார்த்தீங்கன்னா இதை விட்டு போயிட்டேன். இதை விட்டு போனோன்னா பொழப்பு சிரிச்சிடும். அழைச்சு மாடி ஆடு. சார் ஐயோ இங்க பாருங்க சார், ஒரே பைத்தியங்களா இருக்கு சார். ரொம்ப உணர்ச்சி வசப்பட்டேன்னா வச்சுக்கல, பெட்ரோல் ஆல்ரெடி இங்கே தீர்த்துருவேன். 3 பாயிண்ட் தான் நிற்குது. இதுக்கு மேலே மெயின் வால்பாறையில் போய் தான் அடிக்க முடியும். நடுவில் எந்த ஒரு பெட்ரோல் பங்கும் இல்லை. ஸோ உங்களுக்கு முக்கியமான விஷயம் என்னன்னு சொன்னா, வால்பாறை வரீங்கன்னா ஆலியா டேமுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா ஒரு பெட்ரோல் பங்க் இருக்கு. ஸோ அங்கேயே பெட்ரோல் பங்க் அடிச்சுக்கோங்க. ஐயோ நான் போய் ஸ்கீல் உள்ள போகிற மாதிரி அவனை ஒரு நிமிஷம் போகிறது சார்ஜ், நான் இங்கே போய் சாத்துற மாதிரியா. ஸோ ஆலியா டேமுக்கு வரதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பெட்ரோல் பங்க், ஒரே ஒரு பெட்ரோல் பங்க் இருக்கும், இந்தியன் ஆயில் பெட்ரோல் பங்க். ஸோ நீங்கள் அங்கேயே பெட்ரோல் ஃபில் பண்ணிக்கோங்க. அங்கே பெட்ரோல் மிஸ் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் டேரெக்டாக வால்பாறை போய் தான் எடுக்கணும். நடுவில் எங்கே ஒரு பெட்ரோல் பங்க் இருக்காது. ஸோ அதை நீங்கள் மைண்ட் செட் வச்சுக்கோங்க டிஆர்எஃப். இந்த ஆலியா டேம் பார்க்குற வியூ பாயிண்ட் இன்னொன்று இருக்குது தானே மேலே, அது ஃபர்ஸ்ட். இன்னும் இங்கே ஒன்று இருக்கும் பாரு மூலையில், நான் அப்புறம் அங்கே இருக்கு பாரு, அது நல்லா இருக்கும். இந்த லாரி இன்னும் வருதா மேலே பாவையோ, விடி விடி ஏறி அந்த வண்டி. நடுவில் எவனாச்சும் நம்மள மாதிரி ஆள் போயிட்டானு வச்சுங்களா, முடிஞ்சு போச்சு சோலி. ஸோ டிஆர்எஃப் இதுதான் ஆலியா டேம் வியூ பாயிண்ட் பார்த்தீங்கன்னா. ஸோ அதுதான் கீழே இருக்க வியூ பாயிண்ட் தான். ஸோ அந்த வியூ பாயிண்ட் பார்த்தீங்கன்னா 9th ஹேர் பேண்ட்னு நினைக்கிறேன். ஸோ அது 13th ஹேர் பேண்ட் பார்த்தீங்கன்னா டோட்டல் வியூ அந்த வியூ பாயிண்டோட அதிகமான டாப்பில் இருக்கும். ஸோ இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா ஆலியா டேம் வியூ பாயிண்ட் தெரியாது. அங்கே ஒரே ஒரு டர்ன் கட்டிங் மட்டும் தான் இருக்கும். அதுக்கப்புறம் ஃபுல்லாக அந்த இறங்கிடுவோம். ஏன்னா இந்த இப்போ இதோட சரியா, இதுக்கப்புறம் வந்து மலை விட்டு மலை அந்தாண்ட இறங்க போகிறோம். ஏன் இதுங்க ஏன் சொல்லலாம், யாரு உச்சா போறது அத்தனை பேர் என்ன தெரியும். நீ சரி நம்ம முன்னாடி போனோம். சொல்ல வாங்க நீங்க. ஏ வருதா வருதா, நாங்கள் முன்னாடி போயிட்டுருக்கோம். வாங்க நீங்கள் சரி உங்கள் பொருளாக இருக்கட்டும். வால்பாறைக்கு இன்னும் 28 கிலோமீட்டர் இருக்குது. கரெக்டாக 28 கிலோமீட்டர்னா இன்னும் இன்ட்டு ஒன்றா போட்டுக்கோ, 46 கிலோமீட்டர் வரும். எப்படி இருந்தாலும் வளைவு நிலைகளில் போய் உனக்கு அப்படிதான் ஃபீல் ஆனிச்சு. பொம்பளை சோக்கு கேக்குதா போது, பொம்பளை சோக்கு அத்தாடி எப்படி இருக்கு வர தண்ணி வேற மாதிரி. குளிச்சு பாக்குறேன், எனக்கு குளிக்கணும் தான் ஆசையா இருக்கு. பசங்க எங்கேயாவது குளிச்சிடலாமா இறங்கி?
மேலே போயிடும், கீழே போயிடும் ஒரேடியா. போயிட்டு மேலே போவோம். கீழே போனால் ஆட்டோமேட்டிக்காக மேலே போயிடலாம், பிரச்சனை இல்லை. இது குட்டி ஃபால்ஸ், குட்டி குஞ்சா ஃபால்ஸ். ஃபர்ஸ்ட் டைம் நான் வரும்போதெல்லாம் இந்த இடம் காஞ்சி கருவறை போயிருந்துச்சு. அந்த அளவுக்கு கிளைமேட் சீசனும் இல்லை, இந்த அளவுக்கு மழையும் பெய்யல. நார்மலாக நம்ம 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 கிளைமேட் எப்படி இருக்கோம் அந்த மாதிரி இருந்துச்சு. மக்களே, நான் உங்களுக்கு நான் சொல்ல மறந்துட்டேன். நம்ம R15 டாப் ஸ்பீட் செக் பண்ணோம் பார்த்தீங்களா, ஒரு 130 120 இந்த மாதிரி தான் க்ரூஸ் பண்ணிட்டு வந்துருந்தோம் பைபாஸில். ஸோ எனக்கே ஆச்சரியமாக போயிடுச்சு. என்னன்னு பார்த்தீங்கன்னா மைலேஜ் பார்த்தீங்கன்னா 55 கொடுத்துருக்கான். நான் கீழே பார்த்தேன், நான் அப்படியே கீழே மேலே வரும்போது நான் அந்த அழகை ரசிச்சு நான் அப்படியே மேலே வந்துட்டேன், கீழே ரெக்கார்ட் பண்ணாமல். ஸோ மேலே வந்து பார்த்தேன், இப்போ நான் கிட்டத்தட்ட ஒரு 27 ஏர்பெண்ட் ஏறிட்டேன். இப்போது எனக்கு மைலேஜ் எவ்வளோ கொடுத்துருக்கோம் பார்த்தீங்கன்னா 54 கொடுத்துருக்கான். இன்னும் அவன் நிறுத்தி என்னையே துட்டாயோ யாயோ, கிட்டத்தட்ட 55 மைலேஜ் கொடுத்துருக்கான். எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக போயிடுச்சு. அந்த விரட்டணும் 330 120 அந்த க்ரூசிங் ஸ்பீடில் தான் வந்தோம். அப்போ வரும்போதே 55 கொடுத்துருக்கோம். நீங்களே யோசிச்சு பாருங்கள் அப்போ எந்த அளவுக்கு நம்ம மைலேஜ் கொடுக்குறோன்னு சொல்லிட்டு. அது நார்மல் ஸ்பீட் 90 க்ரூஸ் பண்ணால் அப்போ இன்னும் 60 கொடுப்பான் எனக்கு தெரிஞ்சு. ஸோ இப்போ மேலே ஏற ஏற பார்த்தீங்கன்னா 54 இருந்தால், முன்ன 55 இருந்தோம். நான் ரெக்கார்ட் பண்ணும்போது 54, இப்போ 53 அப்படியே கொண்டு குறைஞ்சிட்டு வந்திருக்கேன். ஏன்னா எல்லாத்துக்குமே தெரியும் நம்ம மலையில் ஏறும் போது எப்போ இருந்தாலும் இப்போ மைலேஜ் டிக்ரீஸ் ஆகுறது. இவன் பின்னாடி போகக்கூடாது, ஐயோ இவன் எங்கேயாச்சும் கொண்டு போய் சாத்த போகிறான். இங்கே பார், அழகப்பார் தம்பம் தங்கம், சொர்க்கத்தில் இருக்கண்டி அங்கே வர்று விட்டுட்டு இறக்கிட்டு அப்படியே. ஏங்க வால்பாற வாங்க, கிளைமேட் அடிபொலிங்க. ஏங்க வாங்க. என்னங்க ஆச்சு அவருக்கு? வாச்சுங்க என்னன்னு கேள்வி அவருக்கு என்னாச்சு? நான் அப்படியே வண்டி கீழே இருக்கட்டுமா? அதாவது வாட்டர் ஃபால்ஸ் பிளேஸில் வந்தாச்சு. இங்கே ஒரே ஒரு வியூ பாயிண்ட் மட்டும் இருக்கும். ஸோ ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு, வீடியோ எடுக்கிறதுக்கு. ஸோ நீங்கள் மேலே வந்தீங்கன்னா வாட்டர் ஃபால் பிளேஸில் நின்றுட்டு வீடியோஸ்லாம் ஃபோட்டோஸ்லாம் எடுத்துக்கலாம் பகல் டைமில். இப்போ நின்று எடுத்தாலும் எங்களுக்கு ஒரு பிரோஜனமும் இல்லை. எப்படி தெரியும் வண்டி ஒழுகுது தெரியுமா அவருக்கு? மறைச்சிருந்தா வண்டி ஸ்கிட்டா இருக்கு, நல்லாவே தெரியுது. வண்டி இப்படி போயிட்டு வருது. கொஞ்ச நேரம் தான் அது போய் காட்டி விட்டுருப்பாரு. நான் என்ன மனம் தான் கண்டன மாட்டேன்னு நினைச்சா இவரு கண்டனில் மாட்டி வராட்டுக்கு. ஏ எங்கேயா போயிட்டாங்க? வரதன் இன்னும் கிராஸ் ஆகலதான். வரதன் இன்னும் கிராஸ் ஆகல, இன்னும் சந்திரன் இன்னும் கிராஸ் ஆகல. இதா இருந்தா நிப்பாங்க இல்லையே, நான் கிளம்பிட்டேன் அப்படி. செல்லம் செல்லம் டயர்ல கிரிப் இருக்கா? அந்த வழுக்கு அவளுக்கு விட்டுச்சு. தலைவனுக்கு தலைவனுக்கு சாப்பிடுறீங்க இல்லை? போய் சாப்பிட்டு பொறுமையா நாங்கள் ரூம் போயிட்டு இருக்கோம். நீ வெடிச்சிடும் போலாம் செல்லம், நீ ஃபாலோ பண்ணிக்கோ. அவர் வாட்டர் ஃபால் பிளேஸ்ல நிப்பாரு நினைக்கிறேன் செல்லம். ஐயோ இந்த அழகெல்லாம் பகல்ல பார்க்க முடியாம போச்சு. பேசாம நாளைக்கு வால்பாறை சேவ் பண்ணிடுவோமா? ஆனா அதே போய் போகணுமே. சோ டிஆர்எஃப் காளையா கோட காளையா ரோட காளையா